யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1:16-17. என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவராக இருக்கிறார். நீங்கள் தேடுகிற பதில் அவரிடத்தில் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையினுடைய எந்த கேள்விக்கும் பதிலுடைய தேவனாக இருக்கிறார். ஆகையினால தான் வேதம் குறைவற்றதாக இருக்கிறது. அப்படின்னா வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் இந்த பூமியில் இங்கேயே அவர் என்னென்னலாம் சொல்லி எல்லாமே பரலோகத்தில் வந்து நடக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணுறதில்ல. இந்த பூமியிலேயே ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கிற தீமைக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா நீங்கள் குறைவுள்ளவர்கள். நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க உங்களுக்கு அறிவு இருக்கும் பொழுது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ வேதத்தில் போட்டிருக்கு இல்லையா, கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி வேதத்தில் போட்டிருந்துகிற எல்லாமே உண்மை இல்லை. அது சில மனிதர்களுடைய உணர்வுகள். அதான் வேதம் சொல்லுகிறது, ஆதி காலத்திலிருந்து பங்கு பங்காக வகை வகையாக தன்னை வெளிப்படுத்தின தேவன். குறைவான மனிதர்கள் ஏதோ ஒரு பகுதியில் கடவுள் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார். ஆனால் இயேசு வந்தது போது என்னை கண்டவன் பிதாவை கண்டான். முழுமையான ஒரு பிக்சர் கடவுளை குறித்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா சுவிசேஷத்தில் தேவன் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகையினால தான் அந்த இயேசுவை பார்க்கிறது அவசியம். அடிக்கடி புதிய ஏற்பாடை திரும்ப திரும்ப வாசிக்கணும் பாருங்க. அவரிடத்துல ஏதாவது ஒரு குறை இருந்ததா? அவரிடத்துல போன யாரையாவது இதுதான் என் சித்தம், வியாதியிலே இருக்கணும், தரித்திரத்தில் தான் இருக்கணும், இந்த கஷ்டம் உனக்கு நான் தான் கொடுத்துருக்கிறேன், இது மூலமாக நான் உனக்கு ஏதோ ஒன்று நான் சொல்லி கொடுக்குறேன், போய் அனுபவின்னு சொல்லி, அல்லது நீ செஞ்ச பாவம் உங்கள் அப்பா செஞ்ச பாவம்னு சொல்லி ஒருத்தரை ஆகிலும் ஆண்டவர் அப்படி திருப்பி அனுப்பாத தேவன். அப்போ இயேசுவிலே நாம் அதை பார்க்குறோம் அப்படின்னா பிதாவாகிய தேவன் அப்படித்தான் இருக்கிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னா அதான் அதுக்கு அர்த்தம். அதுக்கு தான் பைபிள் வாசிக்கிறது. பைபிள் வாசிக்கும் போது என்னை உண்டாக்கின தெய்வத்தை பார்க்கணும், அந்த தெய்வத்துக்குள்ளே இருக்கிற என்னையை பார்க்கணும். அதுக்கு தான் வேதம் வாசிக்கிறது. கடமைக்கே நான் இத்தனை தடவை முடிச்சிட்டேன்றது இல்லை. முடிச்சதுனுடைய ரிசல்ட் என்னவா இருக்குது? என் வாழ்க்கை மாறுதா, மறுரூபப்படுதா? என்னை உண்டாக்கின கடவுளோடு கூட இருக்கிற நெருக்கம் அவ்வளவு உறுதியாக இருக்குதா? நம்ம ஆராதிக்கிற தேவன், எல்லாரும் வாயிலை திறந்து சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற இயேசு நல்லவராயிருக்கிறார். இன்னும் ஒரு விஷயம், நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவராயிருக்கிறார். நான் ஆராதிக்கிற இயேசு எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். வாயார சொல்லணும் பாருங்க. சொல்லும் பொழுதுலாம் அவ்வளோ சந்தோஷம் இருக்கணும் உள்ளுக்குள்ள. நல்ல வேளை என் தெய்வம் எனக்கு நல்லவராக இருக்கிறது. நினச்சி பாருங்க, இன்னைக்கு அவரும் கொஞ்சம் போட்டு பார்க்குற ஒரு மாதிரி இருந்திருந்தா தப்பிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் உங்களுக்கு வழியே இல்லை, ஒதுங்கிறதுக்கு இடமே இல்லை. இப்போ வேதம் சொல்லுகிறது கடவுள் நல்லவர், அவரிடத்தில் எவ்வளவு வேணும் தீமை இல்லை. ஆகையினால தான் வேதத்தை பகுத்து பாருங்கன்னு போடுறது. பகுத்து பார்க்கணும்னா அதுக்குள்ளே மேலோட்டமாக அப்படி பார்த்துட்டு அவர் சொல்லிட்டார், இவர் சொல்லிட்டாரு, கடவுள் கையை ஒடிக்கிறார், காலை ஒடிக்கிறாரு, கடவுளுக்கு கோபப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம மேலே அக்னியை இறக்கிடுவார். வேதத்தில் இருக்கு எல்லாமே இருக்குன்னு சொன்ன எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. பகுத்து பாருங்க, அது சத்தியமா? யாரோ ஒரு மனுஷன் சொல்லியிருக்கிறானா அல்லது கடவுளே தன்னை அப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரா? மனிதன் சொல்லியிருக்கிறான் குறைவான அறிவுல இருந்து. ஆனால் இயேசுனுடைய பரிபூர்ணத்துக்குள்ள நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், அவர் எனக்கு தகப்பனா இருக்கிறார். எவ்வளவு வேணும் அவரிடத்துல இருள் இல்லை, கொஞ்சம் கூட இல்லையே. இல்லாத ஒன்றை எப்படி அவர் உங்கள்கிட்ட தர முடியும்? ஸோ அப்போ தெய்வ சித்தம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறதுனா, என் வாழ்க்கையில் இப்போ நடக்குதுன்னா அப்போ தெய்வ சித்தம் இல்லையா? எல்லாருக்கும் பிரச்சனை தான். நடக்குதுன்னா அப்போ கடவுளுடைய சித்தமாக தானே இருக்கணும். தெய்வ சித்தம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் அறியாமை இருளில் இருக்கிறீங்க அப்படின்னா சத்துரு இதை கொண்டு வந்து வச்சுட்டு அது கடவுள் தான் கொடுத்தான்னு சொல்லும் பொழுது பத்திரப்படுத்திக்கிறோம். அப்போ இன்னும் நாங்கள்லாம் ஜெபம் பண்ணுறது எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே நீங்கள் உங்களை ரொம்ப நேசிக்கிறீங்க அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த வியாதினால் கர்த்தர் யாரிடத்தில் அதிகமாய் சிநேகிக்கிறாரோ அவர்களை அவர் சிட்சிக்கிறார். வியாதியை வச்சா
உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் பிரச்சனைகளை வச்சு ஆண்டவர் உங்களை சிட்சிக்கிறார். ஆண்டவர் யாரையும் பொல்லாப்பினால் ஆண்டவர் யாரையும் சோதிக்கிறவர் இல்லை, சிட்சிக்கிறவர் இல்லை. ஆகையினால தான் இன்னும் இந்த காலகட்டத்திலே உட்காந்துக்கிட்டு பெந்தகோஸ்து வட்டாரம் கடவுளுடைய கேரக்டரை, கடவுளுடைய குணாதிசயங்களை தப்பாவே காட்டக்கூடிய ஒரு இடத்துலயே இருக்குது பாருங்க. தேவன் யாரையும் பொல்லாப்பினால் சோதிக்கிறவர் அல்ல. அப்ப தேவ சித்தம், என் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே தேவ சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆகையினால தான் ஆண்டவர் சொல்றாரு, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே என் வாழ்க்கையிலே செய்யப்படுவதாகன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா ஜெபம் பண்ணும் பொழுது தான் தேவ சித்தமே உள்ளேயே வருது. அப்போ என் வாழ்க்கையை குறித்து எந்த எல்லையை குறித்தும் தேவ சித்தம் எனக்கு தானாக நடக்கிறது இல்லை. நான் ஜெபிக்காமல் அது எனக்குள்ளே வராது. நான் விரும்பாமல், நான் எதிர்பார்க்காம, அதை குறித்து தானே ஒரு அறிவோடு கூட நான் நடந்து கொள்வது அவசியம். நடக்கிறது எல்லாமே கடவுளுடைய சித்தம் தான் சொன்னால் இயேசு தேவையில்லை, பைபிள் தேவையில்லை, இப்படி ஒரு சபையும் தேவையில்லை. எதுக்கு ஆண்டவர் இதெல்லாம் வச்சு சொல்லி கொடுக்குறாருன்னா, நீ தெரிந்து கொள் அப்படின்றாரு. நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி தேவ சித்தத்தை தெரிந்து கொள். தேவ சித்தத்துக்குள்ளே தான் நன்மை இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கிறத காட்டிலும் மேன்மையான வாழ்க்கை அந்த தேவ சித்தத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்போ அந்த சித்தத்தை நான் எங்கே அறியலாம்? எழுதப்பட்ட வார்த்தைக்குள்ளே உட்காந்து பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட திரும்ப திரும்ப நான் அதை தியானிக்க சபையில் வந்து இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க கடவுளுடைய சித்தம் அதில் வெளிப்படுகிறதா இருக்கிறது. ஆகையினால தான் கடவுளுடைய சித்தம் வெளிப்பட்டதுக்கு அப்புறமும் கூட என் இருதயத்தை தேவனுடைய வார்த்தையினால் நிறைச்சு என் வாயால் திருமணம் பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம். சத்தம் பார்த்துட்டு வரோம், உங்களுடைய வாய் எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது கடவுளுடைய கிரியை உங்களுக்குள்ள நடக்கிறதுக்கு. வேதத்தில் எங்கேயும் பாருங்க, ஆதாமை உண்டாக்குற வரைக்கும் தான் கடவுள் பேசி பேசி உண்டாக்குனார். அதுக்கப்புறம் எல்லா இடங்களிலும் ஒரு மனிதனுடைய வாய் அவருக்கு தேவைப்பட்டது. நோவாவுடைய நாட்களில் வெள்ளத்தை அனுப்பணும், நோவாட்ட பெர்மிஷன் கேட்குறாரு. சோதம் கொமோராவை அழிக்கணும், பாவம் பெருகி போச்சு, இது அப்படியே விட்டோம் அப்படின்னா மனிதர்கள் மற்ற மனுஷனையும் கெடுத்துருவான். ஆபிரகாம்கிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டியதாக இருந்தது. அவருக்கு இதெல்லாம் புரிஞ்சதுனால அவர் உட்காந்து டீல் பேச ஆரம்பிச்சிட்டாரு. 50 நீதிமான்கள் இருந்தால் விட்டுருவீரா, 40 இருந்தால் விட்டுருவீரா, கடைசியில் ஒரு லோத்து. எவ்வளோ தூரத்துக்கு ஒரு மனிதனோடு கூட நின்று ஆண்டவர் அதை பேசுகிற அந்த பெர்மிஷன் கிடைக்கிற வரைக்கும் நின்று பேசுகிறாரு பாருங்க. இயேசு இப்போ இந்த பூமியில் பிறக்க வேண்டியதாக இருக்குது, ரட்சகர் பிறக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு கண்ணினுடைய கர்ப்பப்பை தேவைப்படுது. மரியாள் வாயை திறந்து சொன்ன உடனே தான், இதோ ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு வாயை திறந்து பேசும் பொழுது, அதனால தான் பரலோகத்தில் ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்களுடைய வாய் முக்கியமான இடத்த பிடிக்குது. கிறிஸ்துவத்தில் அநேகருக்கு தெரியாத காரியங்களாக இருக்குது. நிறைய பேர் முழங்காலையே தூக்கி தூக்கி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லது, முட்டி போட்டு ஜெபம் பண்ணலாம், ராத்திரி முழுசும் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கலாம், நல்லது, உபவாசிக்கலாம், எல்லாம் நல்லது. ஆனால் எல்லாத்தையும் பண்ணிட்டு என் வாய் சரியா இல்லை அப்படின்னா எல்லாமே வீணா போகுது. தெய்வ பக்தி வீணாக இருக்கிறதுன்னு போட்டிருக்கு. ஒருவன் தன் நாவை அடக்கலை அப்படின்னா தெய்வ பக்தி, அவனுடைய தெய்வ பக்தி வீணாக இருக்குன்னா வேஸ்ட்டாக இருக்குது. இங்கே வந்தது உட்காந்து இவ்வளோ நேரத்தை செலவு பண்ணுறது, நீங்கள் போடுற தசமம் காணிக்க எல்லாத்தையும் போட்டுட்டு வார்த்தைக்கு ஒத்து உங்கள் வாய் இல்லை அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு தசம்பாங்கள் எல்லாம் கர்த்தருக்குரியது, நீங்கள் கொண்டு வந்து அதை போடும் பொழுது வானத்தின் மதகை நான் திறப்பேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னது இன்னும் நீங்கள் உங்களுக்கு சொல்ல தெரியல, ஆனால் கொண்டு வந்து போட்டுட்டோம் ஆண்டவர் பார்த்துக்குருவார். வீட்டில் போய் என் குறையத்தான் பேச போகிறேன், என் பேங்க் பேலன்ஸு ஒரு நாள் நிரம்ப போகிறதில்ல, எல்லாருக்கும் நல்லது நடக்கும், எனக்கு மாத்திரம் பொருளாதாரத்தில் நல்லதே நடக்காது. ஆனால் பொறுப்பாக வந்து கோயிலில் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிடுறோம். வாயை மாற்றலை அப்படின்னா வாழ்க்கை மாறாது. கிறிஸ்துவத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். லூக்கா 6. நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். மரத்தையும் கனியும் குறித்து பேசுறது ஏதோ ஒரு மரத்தையும் கனியை பேசலை. ஒரு மனிதன் எப்படி கனி கொடுக்குறான்றத
நம்மளை உண்டாக்கினவர், நம்மளை சிருஷ்டித்தவர், நம்மளை புரோகிராம் பண்ணி வச்சிருக்கிறார். மனிதன்னா இப்படித்தான் வாழணும், அவன் வாழ்க்கை நன்றாய் இருக்கணும்னா அவன் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி என்னை உண்டாக்கினவர் என்னை பார்த்து சொல்றாரு, நீ நல்ல மரமா இருந்தீனா உன் இருதயத்துல நல்ல காரியங்கள் நிறைஞ்சிருந்து வாயால நீ பேசுவையே, அதுதான் உனக்கு கனியா வரப்போகுது. கடவுள் வந்து தலையில கையை வச்சுட்டா, அல்லதுக்கு சொப்பனம் வந்துருச்சு அப்படின்னா, அல்லது ஏதாவது மந்திரிச்சு எதையாவது ஒன்று கொடுத்துட்டா என் வாழ்க்கை நல்லா ஆயிரும்னு சொல்லி மதவாதிகள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. தங்களை தாங்களே மாற்ற விரும்ப மாட்டாங்க. இயேசுகிட்ட வந்து அற்புதங்களை காட்ட சொல்லி கேட்கும் பொழுது கடிந்து கொள்றாரு. விபச்சார சந்ததிகள் அப்படின்றாரு. என்ன விபச்சாரம் பண்றதுக்கு எந்த உடல் உழைப்பு ஒண்ணுமே தேவையில்லை பாருங்க. எதையும் கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. எதையும் நான் சுயமா எந்திரிச்சு என்னை நான் ஒடுக்கி எனக்காக சில வேலைகளை நான் கற்றுக்கொண்டு சில இடங்கள்ல நான் இறங்கி போய் எதையோ ஒன்று கற்றுக்கொண்டு ஒரு காரியத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க. விபச்சாரம் பண்றதுக்கு ஓகே, தப்பான ஒரு காரியம் பண்றதுக்கு, அதாவது என்னையும் நான் மாற்ற வேண்டாம், எனக்குன்னு எதுவுமே கஷ்டப்பட வேணாம், அப்படிப்பட்டவர்களுக்கு அற்புதமே நடக்காதுன்றாரு. அதை விரும்புகிறவன் அப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறான்றாரு. அப்போ மதத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு எதையாவது ஒன்று கட்டி கொண்டு வந்து வீட்டில் வச்சாலோ எதையோ தொங்க விட்டாலோ என் வாழ்க்கை மாறிடுன்னு சொல்லி நம்புகிறோம் அப்படின்னா என்னையே நான் மாற்றாமல் அது வாய்ப்பே இல்லை நல்ல வாழ்க்கைக்கு. இன்னைக்கு இருக்கிற தரித்திரம் எங்கேருந்து வந்தது? வியாதி எங்கேருந்து வந்தது? என் சாபம் எங்கேருந்து வந்தது? எதையோ ஒன்று கட்டி தொங்க விடாதனாலேயே என் வாழ்க்கையில் சாபம் வந்துருச்சு. ஏதேன் தோட்டத்தில் மனுக்குலத்தினுடைய பிரதிநிதியாக இருந்த ஆதாம் செய்தனுடைய செயலுடைய விளைவு இன்னைக்கு நான் என்னை ஆட்டி படைக்குது அப்படின்னா அப்போ அதில் இருந்து விடுதலை ஆகணுமே. எதையோ ஒன்று கட்டி வைக்கிறதுனால, ஏதோ தகடை கொண்டு வந்து என் வீட்டில் தொங்க விடுறதுனாலேயே என் வீடு பாதுகாக்கப்படுறது இல்லை. பொய். இங்கே நம்மளை அறியாமையிலேயே வச்சு நீங்கள் தகடு மேலேயே நீங்கள் உட்காந்து வாழ்ந்து பாருங்க, உங்கள் பாவம் தொலைக்கப்படவே முடியாது, சாபம் தொலையாது. அதுக்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார், ரத்தம் சிந்துகிறார். அந்த இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிற அந்த விசுவாசம் என்னை இந்த பூமியிலே ரட்சித்திருக்கிறது. இன்னைக்கு நான் தேவனுடைய வித்தாக இருக்கிறேன். அப்ப இயேசு அவரே எழுதப்பட்ட வார்த்தையை உட்கார்ந்து வாசிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு எனக்கும் அது தேவையா இருக்குது. இது என்னுடைய உயில் புத்தகமா இருக்குது, என்னுடைய பொக்கிஷம் இன்னைக்கு இதுவா இருக்குது. நான் யாருங்கிறது எனக்கு காட்டக்கூடிய கண்ணாடியா இருக்குது. இதுல உட்கார்ந்து நான் நேரத்தை நான் செலவு செய்யாம இந்த உலகத்துல என்னால ஜெயமா இருக்க முடியாது. யோசுவாவுக்கு சொல்லும் போது அதுதான் சொல்றாரு, உனக்கு நல்ல வெற்றி வேணுமா? நல்ல வெற்றின்னு என்ன அர்த்தம்? 100க்கு 100 நீ வெற்றி அடையணும் அப்படின்னா ரகசியத்தை சொல்லி தர்றேன். யோசுவா 1:8 சொல்றார் இல்லையா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, இவைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும் பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய், நல்ல வெற்றியை பெறுவாய். உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதையே பேசிக்கிட்டே இருன்றாரு. வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் பிரச்சனை வந்தாலும் உன்னுடைய உணர்வுகளை பேசிடாத, உன் பயத்தை பேசாத, மாறாக அதுக்கு மத்தியில இருந்து தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து வாயில வச்சு பேசிக்கிட்டே இரு. உன் வாழ்க்கை எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம் அப்படின்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கும் ஆலோசனை எத்தஞ்சுறாரு. நீ நல்ல மரம் அப்படின்னா கனியில தெரிஞ்சிடும். எது கனி? இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். வாய் தான் கனின்றாரு. 5 நிமிஷம் உட்கார வச்சு உங்கள்கிட்ட பேசினா போதும், உங்க ஆவிக்குள்ள என்ன இருக்குன்றத தெரிஞ்சிடலாம். கிறிஸ்துவனுடைய 2வது தொடுதல். முதல் தொடுதல், ஒருத்தன் பார்த்தீங்கன்னா குருடனா இருக்கிறான், கண்ணை தொடுறாரு. தொட்டா இப்போ கண்ணு திறக்குது, தெரியுது. கேட்குறாரு, எல்லாம் சரியா தெரியுதாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டால் முந்திக்கு நல்லா பரவாயில்ல, ஆனால் மனிதர்கள் எல்லாரும் நடமாடுகிற மரங்களை போல இருக்கிறார்கள். மனிதர்கள் மரங்கள்னு சொல்லி இவனுக்கு யார் சொல்லி கொடுத்தது? இவனே பிறவி குருடன். மரம் எப்படித்தான் இருக்குன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? மனிதர்களை குறித்து தப்பான ஒரு அபிப்பிராயம். இப்ப இவன் கண்ணை தொடுறதுக்கு இல்ல, 2வது தொட்டது அவன் கண்ணை தொடல, அவனை தொடுறாரு. சரியா பாரு, இந்த உலகத்தை நான் பார்க்கறது மாதிரி பாரு, என்னைய போல சிந்து, என்னைய போலவே இந்த உலகத்துல மற்ற மனிதர்களை நேசிக்க பழகு. மனிதர்களை குறித்து இருக்கிற எல்லா கசப்பு வெறுப்பெல்லாம் உன்னை விட்டு வெளியேறணும். அற்புதம் நடக்கிறதுக்கு பெரிய தடை. ஹோல் பைபிளை இயேசு 2வது தடவை கையை வச்சது அந்த ஒரு இடத்துல தான். இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே ஏற்கனவே கல்வாரியில உங்களை தொட்டுட்டாரு. இன்னைக்கு 2வது தொடுதல் தான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்திருக்கிறாரு. இந்த தொடுதல் தான் தொடர்ந்து தொட்டுக்கிட்டே இருக்கிறாரு. எப்படி? வார்த்தையின் மூலமாக உங்கள்கிட்ட சொல்லி சொல்லி கொடுக்கிறாரு. யாரையும் கசக்காத, யாரையும்
பகைக்காத. ஏன்னா அது உன்னைய உன் எதிர்காலத்தை பாதிச்சிரும். அப்போ வாயில அந்த வார்த்தை வருது பாருங்க. மனிதர்கள் எல்லாரும் மரங்களைப் போல தெரிகிறார்கள். நம்ம வாய் இன்னைக்கு எதை பேசிக்கிட்டு இருக்கு? ஆண்டவருடைய 2வது தொடுதல் தேவைப்படுது. அற்புதம் நடக்கிறதுக்கு அது பெரிய தடையா இருக்குது. சாகையினால தான் நம்மளே விரும்பி போய், ஆண்டவரே எனக்கு சத்துருவா இருக்கலாம், எனக்கு எதிராக என்னன்னாலும் செஞ்சிருந்திருக்கலாம், மன்னிக்க முடியாத சில குற்றங்கள் கூட செஞ்சிருக்கலாம், ஆனால் நீர் என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டீர். உம்முடைய அன்பில் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அதே அன்பை நான் இப்போ திருப்பி செலுத்துறேன். அதுதான் ஆண்டவர் சொன்னார், உன் சத்துருக்களை சிநேகி. எப்படி முடியும்? அவருடைய வித்துக்கு பிறந்திருக்கிறவர்களால் மாத்திரம்தான் அது முடியும். அதனால தான் நான் செஞ்சனே, உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சற்குணராயிருங்கள். உங்கள் பிதா பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்க. முடியுமா முடியாதெல்லாம் கேட்கல. ஏன் நான் இருக்கிறேன்னா என் வித்துக்கு அந்த தன்மை இருக்குது. அப்போ நாம் எல்லாருமே தேவனுடைய வித்தாக இந்த பூமியில் இருக்கிறோம். அம்மா வயிற்றிலிருந்து பிறந்து ஒரு சரீரம் வந்துருச்சு. ஆவியில் தேவனால் மறுபடி பிறக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையினால் பிறக்கக்கூடிய ஒரு அனுபவம் மீண்டும் ஜனிப்பிக்கப்படுகிறது. மீண்டும் அங்கே உயிர் தெழுகிற அந்த அனுபவம் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது ஆவி மறுபடி பிறக்குது. அந்த ஆவியால் தான் உங்கள் வாழ்க்கை இந்த மாதிரி கடவுள் சொன்ன அந்த காரியங்கள் எல்லாத்தையும், இதெல்லாம் முடியுமா, எனக்கு நடக்குமா, என்னால் முடியுமா? ஆவியில் மறுபடி பிறந்தா அந்த வேகம் வரும். கடவுள் சொன்ன எல்லாத்தையும் செய்யக்கூடிய அந்த ஆசை, அந்த விருப்பம் நம்மளை பிடிக்கும் பாருங்க. 46வது வசனம், லூக்கா 6:46. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? உண்மைதான், இயேசுதான் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லி நீங்கள் சொல்லியும், நான் தான் உனக்கு ஆண்டவர்னா அப்போ நான் சொன்னதை தானே நீ செய்வ. ஆனால் நீ செய்கிறது வேறையா இருக்குது. யார் சொல்லி நீ செய்கிறியோ அது அவன் தான் உனக்கு ஆண்டவன். நான் உனக்கு ஆண்டவனாக இருப்பேன், ஆனால் நான் சொல்கிறத செய். எப்படி? இருதயத்தினால நான் தேவனுடைய வார்த்தைகளை உன் இருதயத்துக்குள்ளே வச்சு நிறைச்சு வாயினால் நீ அறிக்கையிடு. நீ நல்லா இருப்ப, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் தான் உனக்கு ஆண்டவன், நான் தான் உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். இதில் என்ன ஆயிரப்போகுது? நான் பேசினா எல்லாம் நடந்துருமா? ஆண்டவர் தானே சொல்லியிருக்கிறாரு, செஞ்சு பார்ப்போம். நம்ம லாபத்துக்கு தானே சொல்கிறாரு. ஏன்னா நம்மளை வாயை உண்டாக்குனவர், இருதயத்தை உண்டாக்குனவர் சொல்கிறாரு. அதில் அப்படிப்பட்ட நன்மைகள் இருக்குது. உங்கள் இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்படணும். எப்படி? பேங்கில் சம்பாதிச்சு கொண்டு போய் பேங்கில் கொண்டு போய் போடுறது ஒரு வேலை, போட்டதை திரும்ப எடுக்கிறது ஒரு வேலை. ஏற்ற நேரத்தில் அதை கொண்டு போய் எடுத்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையாக பயன்படுத்துகிறோம் இல்லையா? அதே போல தான் உட்காந்து அனுதினமும் தியானிக்கும் பொழுது பேங்கில் டெபாசிட் பண்ணுறது போல் உங்கள் இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்படுது. நிரம்பி இருக்கிறத சரியான நேரம் வரும்பொழுது, ஒரு தேவைன்னு வரும்பொழுது உள்ளுக்குள்ளே இருந்து ஆவியானவர் எடுத்து பேசுவார் பாருங்க. இருதயத்தின் நிறைவினால் இப்போ வாய் பேசும்போது அங்கே அற்புதம் நடக்குது. சும்மா நாக்கு நுனியில் பேசுறதுனால இல்லை, இருதயம் நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது, நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம் வரும் பொழுது அங்கே ஒரு காரியம் ஒன்று நடக்கும். இதுதான் என் வாழ்க்கையில் நடக்கணும், இதுக்கு விரோதமானது எதுவும் என் தகப்பனுக்குரியது இல்லை, தேவ சித்தம் இல்லாத எதுவும் என் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு சொல்லி தைரியமே அந்த இடத்துல வரும். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு வாங்க நான் உனக்கு காட்டுறேன், காண்பிக்கிறேன்றாரு. விசுவலைஸ் பண்ணி பாரு. என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன், இது கடவுளுடைய வார்த்தை. இருதயத்தை தேவனுடைய வார்த்தைகள், நல்ல எண்ணங்களால், நல்ல நல்ல வார்த்தைகளால் உங்கள் இருதயங்கள் நிரப்பப்படும் பொழுது உங்கள் வாய் சரியானதை பேசும். ரிசல்ட்டு வாழ்க்கையே நல்லா இருக்கும் இந்த பூமியில். ஆகையினால தான் எப்பயோ ஒரு இடத்துல தேவையான நேரத்தில் கடவுளை தேடக்கூடிய ஒரு மனிதர்களாக இருக்கக்கூடாது. இம்மைக்கடுத்த காரியங்களால் நாம் தேடுவோமானால் நாம் பரிதவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு ஒரு நிலத்தை தாங்க, வீட்டை தாங்க, சுகத்தை தாங்க, என் பிள்ளைக்கு புத்தியை தாங்க, அதாவது நான் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கணும், அதெல்லாம் தந்துருங்க. பூமிக்கு அடுத்தவைகளை நீங்கள் தேடி வந்தீங்கன்னா நீங்கள் பரிதவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்கன்றாரு. மாறாக மறுமைக்கும் இம்மைக்கும் வேண்டி எல்லாமே அவரிடத்தில் இருக்குது. அவரிடத்தில் இருக்கிற சிறந்ததை நீங்கள் வாங்கிட்டு போங்கன்றாரு. ஸோ அதில் பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் அதில் வந்துடுது. ஆனால் வெறுமனை என் தேவைக்காக நான் கடவுளை தேடுகிறேன், ஆனால் நான் பரிதபிக்கக்கூடிய ஆளாக இருப்பேன். பெரிய ஸ்மார்ட்டாக சாமர்த்தியசாலி. வேதம் அப்படி சொல்லலை.
உன் வாழ்க்கையே பரிதாபமாக போயிடும். ஏன்னா பெரிய தேவனை இப்படி கைக்குள்ளே வச்சுக்கிட்டு நீ சொன்னதெல்லாம் அவர் பதிலாக நீ ஏறெடுக்கிற ஜெபத்துக்கெல்லாம் பதில் இருக்கிற தேவனாக இருக்கிறார். சரியானதை பெரிய காரியங்களை கேட்டு பழகு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவனை அவன் எப்படி இருப்பான்ங்கிறத நான் உனக்கு காண்பிக்கிறேன். 48 வாசிங்க. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். தேவனுடைய வார்த்தையை கேட்டு, ஆண்டவரே நான் தீர்மானிக்கிறேன், இதில் எது நல்லது கெட்டது எனக்கு தெரியாது. இந்த உலகத்தினுடைய நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்குள்ளே இருக்குது. அப்படி பண்ணால் முன்னேறலாம், இப்படி பண்ணால் முன்னேறலாம்னு சொல்லி நிறைய காரியங்கள் எல்லாத்தையும் நான் ஒதுக்கி வைக்கிறேன். நீர் சொன்னபடி நான் செய்ய நான் வர்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் தீர்மானம் எடுக்கிறான்னா ஆழமாய் தோன்றான். யாரும் போகாத எல்லைக்குள்ளே இவன் உள்ளே போகிறான், இறங்குறான், ஒரு பிரயாசப்படுறான். உட்காந்து ராத்திரி பகலா என் வாழ்க்கையை சக்ஸஸ் ஆகி மாற்றுவதற்கான சத்தியம் என்னவா இருக்குது? என் இருதயம் முக்கியம்னு வேதம் சொல்லுதுன்னா என் இருதயத்தை நானும் முக்கியமாக பார்க்க ஆரம்பிக்கிறேன். என் வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம்னு வேதம் சொல்லுமானால் நானும் அதை முக்கியமாக பார்க்க ஆரம்பிக்கிறேன். அதுதான் ஆழமாய் தோன்றது. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு மேலே பெரு வெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிட்டு. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை எது மேலே அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கு? உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய திருமணமாக இருக்கட்டும், உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், உங்களுடைய எதிர்காலம், எதை நம்பி நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க? மாமா பார்த்துக்குருவாங்க, சித்தப்பா பார்த்துக்குருவாரு, என் பிள்ளை என்னை பார்த்துக்குருவான். அப்போ உங்கள் அஸ்திபாரம் என்னவா இருக்குது? இந்த அஸ்திபாரத்தை இடித்து தகர்த்துட்டு இந்த அஸ்திபாரத்தை போடுங்க. கண்மலையின் மேல் போடப்பட்ட அஸ்திபாரத்திற்கு ஒப்பாயிருக்கிறான். அசையாது. பெருவெள்ளம் வரும், நீரோட்டம் மோதும், காற்று புயல் அடிக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா துன்பங்களும் வீட்டை சுற்றி சுற்றி வரலாம், ஆனால் வீடு கொஞ்சம் கூட அசையாது. ஏன்னா இது சரியான இடத்துல இதெல்லாம் இயேசு தன்னுடைய வாயால் சும்மா விளையாட்டுக்கு இந்த இடத்த நிரப்புறதுக்கு எழுதி வச்சுட்டாரா? வாழ்க்கை இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணுன்றாரு. கிறிஸ்தவம் இங்கே தான் இருக்கணும். ஏதோ ஒரு அற்புதம் நடந்துருச்சு, ஏதோ ஒரு புதுமை விளங்கிருச்சுட்ட உடனே சாரசாரையாக வண்டியை கட்டிட்டு போகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ தாண்டா என்னுடைய அற்புதமே. இந்த உலகத்துக்கு உன்னையத்தான் நான் அற்புதமாகவே வச்சிருக்கிறேன். உன்னைய பார்க்கும்போது இந்த உலகத்துக்கு புதுமையாக தெரியணும். நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் புதுமையாய் தெரியணும். இந்த உலகத்துக்கு உனக்குள்ள நான் இருக்கிறேன். எங்கேயோ தேன் வெடியுது, தண்ணி வெடியுது, ரத்தம் வெடியுதுன்ட்டு வண்டியை கட்டிட்டு போகிறது. ஆண்டவர் சொல்றாரு, இப்போ என் நெஞ்சில் இருந்தே ரத்தம் வெடியுது நீ பண்ணுற வேலையை பார்த்தா. ஏற்கனவே சிலுவையில் இருக்கிற கடைசி சொட்டையும் கொடுத்துட்டேன். இவ்வளவு அறிவீனமாக இருப்ப. பைபிளையும் கொடுத்து, சொல்லிக் கொடுக்குறக்கு ஆவியானவரையும் கொடுத்து, அதுக்குன்னு அப்பாயின்ட் பண்ணப்பட்ட ஊழியர்களையும் கொடுத்து, அந்த ஊழியருக்கு அறிவையும் கொடுத்து, எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. எங்கே என்ன நடக்குது? வண்டியை கட்டு, சோத்தை கட்டு, கிளம்பிடு. ஆண்டவர் சொல்றார், உட்காரு, என் சமூகத்தில் வந்து உட்காரு, நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீ தான் என்னுடைய அற்புதம். இந்த உலகத்துக்கு நான் காண்பிக்கக்கூடிய அற்புதமே நீ தான். நீ தான் என்னுடைய புதுமையே நீ தான். இப்படி இருந்த மனுஷன் இப்படி இருக்கிறாராம். இவங்களை எனக்கு நல்லா தெரியும். இவங்க வாழ்க்கை எங்கே இருந்துச்சுன்னு தெரியும். நிச்சயமாக இது இவங்களுக்கு யாரோ ஒரு மனுஷன் உதவி செஞ்செல்லாம் இப்படி வர முடியாது. கடவுள் தான் இவங்களை இப்படி வச்சிருக்கிறாரு. அதுதான் அற்புதம். அப்படி ஒரு எல்லைக்குள்ள உங்களை கொண்டு போகிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சி இங்கே வச்சு ஏன் செய்கிறாரு? எதுக்கு இப்படி வச்சு வச்சு வார்த்தையாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, உங்களுக்குள்ள ஆவியானவர் இப்போ அற்புதங்களை நடப்பித்து கொண்டிருக்கிறார். ஆமாம், நான் தீர்மானம் எடுக்கிறேன், கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அந்த இடத்துல தான் அற்புதமே நடக்குது. இன்னொரு பிக்சரையும் காட்டுறாரு. 49, என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். வாழ்ந்து கட்டவன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? மண்ணுனால கட்டி ரொம்ப குயிக்க, ரொம்ப உயரமா வேற கட்டிடுவாரு.
அவங்க போகிற ஸ்பீடை பார்த்தா இங்கே கற்பாறையில் கட்டுறவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஐயா தான் பெரிய ஆள், ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமான ஆள், விசேஷமான ஆள் மாதிரி. மண்ணு மேலே கட்டி பெயிண்ட் கிட்டலாம் அடித்து பால் காய்ச்சலாம் பார்த்தீங்கன்னா குயிக்காக 3 நாளில் உள்ளே உயரலாம். கற்பாறையில் கட்டி கிளம்புறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்த மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கும். இப்போ எது வந்து அதை காட்டுது? ரெண்டுமே வீடுன்னு தான்றாரு. ரெண்டுமே வீடு தான், விசுவாசி தான். எப்போ தெரியும் ஐயா விசுவாசி எப்படி இருக்கிறார் அப்படின்னு? ஒரு காற்று அப்படி உள்ளே வந்து போகும்போது தெரியும். வாழ்க்கையில் ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை அப்படி வந்துட்டு போகும்போது தான் தெரியும் ஐயாவுடைய வாய் எப்படி இருக்குதுன்னு, இருதயம் எப்படி இருக்குது. அஸ்திபாரம் ஓ இவ்வளோதானா? மண்ணு மேலே கட்டினது விழுந்து முழுவதும் அழிந்தது. அப்போ சத்துரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக வீடுகள் மண்ணால் கட்டப்படுறதான் சத்துரு விரும்புகிறான். ஆலயத்துக்கு போயிரு, கேளு, ஆனால் கேட்ட மாதிரி செஞ்சிடாத. உன் வாயை எப்பயுமே என்கிட்டே இருக்கட்டும். வாயை என்கிட்ட கொடுத்துட்டு நீ என்னத்தினாலும் கொண்டுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்து மறக்காமல் நான் என்ன பேச சொல்கிறேன்னு அதை தான் நீ பேசணும் வீட்டில். ஆமாம், இங்கே ஆமேன் போட்டு வந்துடுறான். அப்படியே தான் இருக்குது. சர்ச்சில் பார்த்தீங்கன்னாக்கா தேவ தூதனாக தான் தெரியும். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை வேலைக்கு போகும்போது தான் தெரியும். ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க, அந்த வாயா இது? எங்கேருந்து அற்புதம் வரும்? கடவுள் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும்போது தான் அந்த இடத்துல அற்புதங்களை நடக்க ஆரம்பிக்கிறது. அப்போ நீரோட்டம் வந்து அதை அழியாது. சிலர் அஸ்திபாரத்தை சாதாரணமாக நினைக்கிறாங்க, ஆனால் சரியாக போடலை அப்படின்னா வீடு நிற்காது, குடும்பம் நிற்காது, தொழில் நிற்காது, உங்கள் சக்ஸஸ் நிற்காது. இன்னைக்கு சக்ஸஸாக இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் அந்த சக்ஸஸ் எதன் மீது போட்டிருக்கிறீங்க? கடவுள் மீது, வார்த்தையின் மீது போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாக இருக்கணும். ஸ்லோவாக தெரியலாம், ரொம்ப ஸ்ட்ராங்கானது, காலகாலத்துக்கு நிற்க போகுது. தலைமுறைக்கு இந்த அஸ்திவாரத்தை மேலே நிற்க போகுது. உங்கள் பேர பிள்ளைங்கள்லாம் எழும்பி வந்து எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி எங்களை அந்த காலத்தில் நல்ல ஒரு இடத்துல நல்ல வார்த்தையை வச்சு எங்களை நடத்துனாங்க, இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கிறோன்னு சொல்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர். அதனால தான் இந்த அஸ்திவாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஸோ அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பாவம் மரணம். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய மண்டலம் 2 பிரமாணங்களால் ஆளுகை செய்யப்படுகிறது. பாவம் மரணம் அப்படிங்கிற ஒரு பிரமாணம் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவினுடைய ஆவியின் பிரமாணம் என்று வேலை செய்யுது. ரோமர் 8 ஆவிக்குரிய மண்டலம் எப்படி வேலை செய்யுது, நமக்கு அதை சரியாக இயக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா பயம் இல்லாமல் வாழலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. பாவம் மரணம் அப்படிங்கிற பிரமாணம் ஒன்று இருக்குது, கிறிஸ்துவினுடைய ஆவியின் பிரமாணம் ஒன்று இருக்குது. அப்போ மனிதன் பாவம் செஞ்ச அன்னைக்கே இந்த பாவ பிரமாணம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. பாவம் அது வரைக்கும் செத்து கிடக்குது, பாவம் செத்து போயிருக்குது. இப்போ அதுக்கு உயிர் கொடுக்கிறதோ அது செத்ததா இருக்கிறதோ மனிதன் கையில் இருக்குது. எப்படி? இவன் பாவம் செய்யும் போது பாவத்துக்கு உயிர் உண்டாகுது. முதல் மனிதன் அப்படித்தான் அந்த உயிரை ஆரம்பிச்சு வச்சார், ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சது அதான். ஆதாம் பாவம் செய்த உடனே பாவத்துக்கு ஒரு உயிர் வருது, அதனுடைய விளைவு தான் மரணம். அப்போ பாவம் அழிக்கப்படும் பொழுது மரணம் அழிக்கப்படுகிறது. இது வந்து இப்போ ஒரு பிரமாணமாகவே இப்போ வேலை செய்யுது. பிரமாணம் அப்படின்னா விதி, புவி ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லி ஒரு விதி இருக்கு இல்லையா, கண்ணால் தெரியறதில்ல, ஆனால் அது எவ்வளோ நேரம் வரைக்கும் வேலை செய்யும்? புவி ஈர்ப்பு விசை எத்தனை மணி வரைக்கும் வேலை செய்யும்? நீங்கள் தூங்கும் போது முழிக்கும் போது நீங்கள் செத்தே போனால் கூட இந்த புவி ஈர்ப்பு விசை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், தலைமுறைக்கு வேலை செய்யும். அதே போல தான் பாவம் மரணம்ங்கிற பிரமாணமும் ஆதாம் துவக்கி வச்சது இன்னைக்கு வரைக்கும் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆகையினால தான் அந்த பிரமாணத்திற்கு நீங்கள் உங்கள்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்காது. நான் இங்கேருந்து கீழே குதிக்க போகிறீங்க, பிரமாணம் உங்கள்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்காது, உன்னைய கீழே வாங்கட்டுமா உன்னைய இழுக்கட்டுமான்னு. அந்த விதிக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா அது தானாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். செக் பண்ணணுன்னா ஓடி போய் செஞ்சு பாருங்கள், விழுந்து பாருங்கள், தெரியும். கை உடையும், மண்டை உடையும். ஏன்னா அது ஒரு விதி.
அதனால தான் ஒரு தடுப்பு சுவர் வச்சு படி வச்சு ரொம்ப சேஃபாக அதை கட்டுறோம். ஏன்னா பிரமாணத்தை நம்ம மதிக்கிறோம். பாவம் மரணம்ங்கிற பிரமாணம் அப்படித்தான். ஆதாம் பாவம் செய்யும்போது அது உயிரடைந்தது. எல்லா மனிதர்களையும் வச்சு இழுக்குது, முன்னேற முடியல. வாழ்நாள் முழுசும் பிரயாசப்படுறான், ஆனால் எதிர்பார்க்குற ரிசல்ட் வர மாட்டேங்குது. கஷ்டப்படுறான். என்னத்தையாவது வாங்கி கொடுத்து மனைவிமார்களை சந்தோஷப்படுத்தலாம்னு பார்க்குறான். என்னத்தை வாங்கி கொடுத்தாலும் அது வரமாட்டேங்குது. ஏன்னா குடும்பத்தின் மீது விழுந்திருக்கிற சாபம். பிள்ளைங்களை பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சு என்னையா பெரிய பெரிய தியாகத்தெல்லாம் பண்ணி பிள்ளைகளை கரை சேர்த்துடலான்னு சொல்லி பார்க்குறான். எதிர்பார்க்குற அளவுக்கு பிள்ளை வரமாட்டேங்குது, அந்த வேகத்துக்கு வரமாட்டேங்குது. சாபம். பூமியில் விதைக்கிறான், விதைச்சா அறுவடை முழுசாக வரமாட்டேங்குது. ரொம்ப பிரயாசப்படுறான், நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்துறான். ஆனால் பலன் கொஞ்சமாக வருது, திருப்தி இல்லை, உழைப்பு கேட்ட வருமானம் இல்லை. சாபம், பாவம் கொண்டு வந்த சாபம், தரித்திரம், வியாதி, அவமான, நிந்தனை எல்லாமே மரணத்தினுடைய வேலைகள். அப்போ அந்த ஒரு பிரமாணம் இயங்கிக்கிட்டே இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கிற மற்ற ஜனங்கள் வாழ்க்கையில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி இப்போ இன்னொரு பிரமாணமும் ஒன்று வேலை செய்யுது. எப்படி? ஒரு புவி ஈர்ப்பு விசை, எதை தூக்கி போட்டாலும் கீழே தான் விழுகணும். ஆனால் ஃப்ளைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா டன் கணக்கான வெயிட்டை தூக்கிக்கிட்டு அது பறக்குது. ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? புவி ஈர்ப்பு விசை எதுவுமே கீழே தான் விழுகும். ஆனால் மனிதன் உண்டாக்கி ஒரு காரியத்தை அனுப்புகிறான். ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு லெவலில் போய்கிட்டு இருக்கு. அப்போ புவி ஈர்ப்பு விசைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா உந்து விசைன்னு சொல்லி ஒரு விசை ஒன்று இருக்குது. அதுவும் ஒரு பிரமாணம். அந்த உந்து விசையை பயன்படுத்தி அத்தனை வெயிட்டு, டன் கணக்கான வெயிட்டை தூக்கிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் இங்கே இருந்து அடுத்த கண்டத்துக்கே போயிருது பாருங்க, அடுத்த பூமியினுடைய அடுத்த எல்லைக்கே போயிருது. அப்போ புவி ஈர்ப்பு விசை இருக்கிற இதே இடத்துல தான் உந்து விசையும் இருக்குது. அதை சரியாக இயக்க தெரிஞ்ச ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இயக்கிடுறான். எல்லாரும் இழுத்து இழுத்து கீழே விழுந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் மாத்திரம் பறக்கிறான். இன்னைக்கு தேவன் நமக்குள்ள உலகம் முழுதில் இருக்கிற மற்ற எல்லா மனிதர்களுக்கும் ஒரே ஒரு பிரமாணம் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஆவிக்குரிய மண்டலத்தில் பாவம் மரணம்ங்கிற பிரமாணம் அத்தனை பேர், அவன் நல்லவனா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்றவனா இருக்கலாம், ஆனால் அவனும் பாவத்தினுடைய பிரமாணத்தில் தான் இருக்கிறான். அவன் வாழ்க்கையில நிச்சயமாக அந்த பிரமாணம் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது பாவம் மரணம் என்கிற பிரமாணம். ஆனா அந்த பிரமாணத்தில் இருந்துகிட்டே கிறிஸ்துவை, இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது இப்ப இவனுக்குள்ள இப்ப இன்னொன்று அந்த உந்து சக்தி அப்படின்ற ஒரு பிரமாணம் இப்ப ஒன்று வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த பிரமாணம் சொல்லுது, பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை நின்று என்னை விடுதலை ஆக்கிற்றே. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளை நின்று விடுதலை ஆக்கிற்றே. அப்ப இந்த ரெண்டு பிரமாணத்துக்கு நடுவில் தான் மனிதன் நிற்கிறான். எது அவனை இயக்குது? அவன் எதை தெரிந்து கொள்கிறான்? அப்ப இயேசுனுடைய உயிர்த்தெழுந்த அந்த சக்தி அதுக்குள்ள ஒருத்தர் வரும் பொழுது, நம்ம வீட்டில் உட்காந்துருக்கோம், ஒருத்தர் ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கிறாரு. வீட்டில் இருக்கிற நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிறோம், அவர் மாத்திரம் பறந்துகிட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்கள் எங்கே உட்காந்துருக்கிறீங்கன்றது ரொம்ப விஷயம். கிறிஸ்துக்குள்ள ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், பிரியமானவருக்குள் இருந்தால், அவருக்குள் இருந்தால் புது மற்ற சிருஷ்டிக்கு என்னென்னலாம் செய்யப்படுமோ அது இங்கே செயலே படாது. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறதுனால இந்த உயிர்த்தெழுதல்ன்ற இந்த சக்தி ஒன்று இருந்து உங்களுக்குள்ள இரவு பகலா ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இது உந்து சக்தி. இதை சரியா நீங்க பயன்படுத்த தெரியணும். சக்தி இருக்குது, இருக்கிறதுனால ஃப்ளைட் எல்லாம் பறக்கிறது இல்லை. ஃப்ளைட்டை அந்த உந்து சக்தியை பயன்படுத்துறதுக்கு அதுக்குள்ள சில இயந்திரங்களை உள்ள வச்சு அதை ஆப்ரேட் பண்றாங்க. ஆப்ரேட் ஆகணும். ஃப்ளைட்டை உண்டாக்கி தரையில் வச்சாலும் அது பறக்காது, ஆப்ரேட் பண்ணணும். அப்ப இன்னைக்கு நீங்க கிறிஸ்துவனுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்துக்குள்ள வந்தாச்சு. வந்தா ஷோரூம்ல இருக்கிற வண்டி மாதிரியே ஃப்ளைட் மாதிரியே இருக்கிறீங்க, பறக்கல, பூமியிலே இருக்குது. அப்ப எப்பதான் இது பறக்கும்? இன்ஜினை ஆப்ரேட் பண்ணணும். இன்ஜின் என்னது? இன்ஜின் என்னது? இருதயம், வாய். புரியுதுங்களா? எப்ப பார்த்தாலும் சத்தமா இருக்கு, அந்த இன்ஜினை கொஞ்சம் ஆஃப் பண்ணி போடுங்க. போடுங்க, போட்டுட்டு வீட்லயே உட்காந்துருங்க. இன்ஜின் சவுண்டு வந்தாதான் பறக்கும்.
உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகும். திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப வச்சு கரைக்கணும், வச்சு உள்ள இருதயத்தில் ஆழத்தில் வச்சு தள்ளணும். அது ஒரு முயற்சி, அது ஒரு பிரயாசம். சோம்பேறித்தனமாக இருக்கும் பொழுது எல்லாருக்கும் எல்லாம் நடக்குது, எனக்கும் எல்லாம் நடக்குது. வீட்டுக்கு வீடு வாசப்படி தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். இப்பவே சொல்லிடலாம் உன் தலையெழுத்து என்னன்றத. எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரமாணத்தை இயக்கும்படி தான் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்றார். உன் இருதயத்தை நன்மையினால் நிற. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வார்த்தைகளால் உட்கார்ந்து வாசிச்சு திரும்ப திரும்ப அந்த சத்தியத்தை கேட்டு 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 இருதயத்தில் நிறைஞ்சு வாயினால் நீங்கள் பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாம் வேற மாதிரி இருக்கும். பிரச்சனை மலை மாதிரி இருக்கும். ஆனால் மலைக்கு முன்னால் போய் நின்றுட்டு நீ உன்னை சொல்லுவ. ஆண்டவரே சொல்றாரு, மலைக்கு முன்னால் நின்றுட்டு ஒரு காரியம் சொல்ல சொல்றாருல. என்ன சொல்ல சொல்றாரு? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து. அப்போ மலைங்கிறது அசைக்கப்பட முடியாது, அது ஒரு பிரமாணத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்கு. வாய்ப்பே இல்லை, நகலாத பிரமாணத்தில் இருக்கு. ஆனால் வேறொரு பிரமாணத்தை இயக்க வல்லமையுடைய ஒருத்தன் முன்னால் வந்து நிற்கிறான். அந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். பிரமாணத்தை இப்போ இயக்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. இதுக்குத்தான் உயிர்த்தெழுதல், இதுக்குத்தான் ரட்சிப்பு, இதுக்குத்தான் மீட்பு. உங்க வாழ்க்கையை உங்க வாயை கொண்டு உங்களை கொண்டே அற்புதங்களை நடப்பிக்கணும். இந்த இடத்துக்குள்ள இந்த இருதயம், இந்த வாய் இதுக்குள்ள வரும்பொழுது தான் நீங்களே அற்புதமா மாற ஆரம்பிப்பீங்க. பாருங்க, மற்றவனுக்காக ஜெபிக்கும் போது, மற்றவனை பார்த்து நல்ல வார்த்தைகளை சொல்லும் பொழுது உங்க ஆவியிலிருந்து பேச ஆரம்பிக்கிறீங்க. அந்த இடத்துல அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். அதான் பெரிய ஊழியம். இதுக்கு தான் ஆண்டவர் நம்மள அழைச்சிருக்கிறாரு. எல்லாரும் கிறிஸ்தவங்க, நானும் கிறிஸ்தவன், தேவையே இல்லை. ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஒரு மனுஷனாக நான் அந்த பூமியில வாழணும். கிறிஸ்துவினுடைய ஆவியின் பிரமாணம் எனக்குள்ள இருந்து வேலை செய்து. அப்ப இந்த பிரமாணம் மற்றவெல்லாம் தரித்திரத்தில் இருக்கும்போது என்னைய தூக்குகிற உந்து சக்தியா இருந்து என்னைய செழிக்க வைக்க, என் வாழ்க்கையில வெற்றியும் ஆரோக்கியத்தையும் மற்ற மனிதர்களால் முடியாத காரியங்களை செய்ய வைக்கிறதுக்கான பலனை, அந்த உத்வேகத்தை எனக்குள்ள கொடுக்குது. பாருங்க, அதை இயக்க தெரியல அப்படின்னா அந்த பிரமாணம் இருந்தும் பிரயோஜனம் இருக்காது. இயேசு உயிர்த்தெழுந்தும் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் உங்களுக்குரியது. உங்க வாழ்க்கையை இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் விரும்புகிற, கடவுள் விரும்புகிற அந்த எல்லைக்குள்ள உங்களை உயர்த்துறதுக்கு தான் இந்த உயிர்த்தெழுதல் உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்குமானது இல்லை இது. ஆனா எல்லாருக்குமானது. எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளல. பாஸ்போர்ட் எடுத்து, விசா எடுத்து, டிக்கெட் எடுத்து போய் உட்கார்றவனுக்கு தானே பறக்கும். இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிரமாணத்தின்படி, வார்த்தையின்படி செயல்படுகிறவனுக்கு தானே இந்த ஃப்ளைட் பறக்கும். கிறிஸ்துவினுடைய ஆவியின் பிரமாணம் அங்கே போய் உட்காந்துட்டா போதும். அங்கேயும் போய் அதை பறக்க வைக்கிறதுக்கு நீங்க ஒன்றும் செய்ய வேணாம், போய் உட்காந்தா போதும். இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு ஆவியை, பரிசுத்த ஆவியானவரை பெற்று இன்னைக்கு சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். கிடந்து என்னமோ ஒன்று பண்றாங்க பாருங்க முன்னேறதுக்கு. வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவ்வளவுதான். டிக்கெட்டை எடுத்தாச்சு, போய் உட்காந்து ஹாயா உட்காந்தா போதும். மற்றது தானா நடக்க ஆரம்பிக்கும்.